தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில இருக்க பாபாஜி குகையில வந்து பாத்தீங்கன்னா தியானம் வந்து பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய வரவேற்பு. தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எங்க போனாலும் சரி, உலகத்துல எங்க போனாலும் சரி, தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து தானா சேர்ந்த கூட்டம். தலைவருடைய மகிமை எல்லாருக்குமே தெரியும். தலைவர் வந்து ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதாவது நான் வந்து ரொம்ப பெருமையா, ரொம்ப நெகிழ்ச்சியா ஒரு விஷயத்த வந்து பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்க தலைவரை வந்து பின்பற்றி இருந்தீங்கன்னா தலைவருடைய விஷயங்கள், அவர் வந்து பேசுற விஷயங்கள், அவர் சொல்ற விஷயங்களை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து புரிய வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு நான் சொல்றேன்ல, அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு மகானால மட்டும்தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயம் பிற்பகுதியில் வந்து நடக்கும். அந்த மகானை இழிவாவோ இல்லை வேற ஏதாவது ஒன்று அந்த மகான் மேலே ஒரு பொய் சொல்லோ இல்லைன்னா இழிவாவோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே ரியாக்ட் நடக்காமல் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக ரியாக்ட் நடக்கும். அது வந்து நடந்ததுக்கு இவர் வந்து உண்மையாலுமே வந்து மகான் தான். இதில் வந்து மாற்று கருத்துமே இல்லை. ஏற்றுக்காதவங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏற்றுக்கிறவங்க, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்குது. அது எனக்கும் கிடைக்குது. தலைவரை வந்து பின்பற்றுறதுல, தலைவரை நினைக்கும் போதும், தலைவர் பண்ணுற விஷயங்களை பற்றி பேசும்போதும், தலைவரை பற்றி சிந்திக்கும் போதும் யோசிக்கும் போதும் எனக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. இது வந்து தலைவருடைய தொண்டர்களுக்கும் தலைவருடைய ரசிகர்களுக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறது தலைவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். தலைவரை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தலைவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நடிகன். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் வந்து நார்மல் பர்சனை விட அவர் ஒரு வேற விதமான ஒரு பரிணாமம் கொண்ட ஒரு மனிதர், மாமனிதர். ஓகேங்களா? அவரை போல்வதற்கு வார்த்தையே இல்லை. அவர் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும். அவரு நிம்மதியான